கவரைப்பேட்டையில் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். குவாரிகளை திறக்க அரசுக்கு கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் சவுடு மற்றும் கிராவல் குவாரிகளை உடனடியாக திறக்கவும், ஆந்திராவிலிருந்து உரிய அனுமதியுடன் கனிம பொருட்களை கொண்டுவர அனுமதி வழங்கவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குவாரிகள் செயல்படாததால் 1000த்திற்கும் மேற்பட்ட லாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்து பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று லாரி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர் கார்த்திக். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட லாரி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறோம். இந்த அரசு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் எந்த விதமான மணல் மற்றும் சவுடு கிராவல் கோர இதுவரையும் ஒப்பந்தம் கோரல. அதனால் காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டத்தில் இருந்து கனிம வளங்கள் அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் இயங்கி வருகிறது. இந்த மாவட்டத்தில் இருக்கிற குவாரி உரிமையாளர்கள் அவர்களுக்கு சொந்தமான லாரியில் இருந்து ஒவ்வொரு குவாரி வரும்போது 50 லாரி, 20 லாரி, 30 லாரின்னு வச்சுக்கிறாங்க. இந்த லாரியிலிருந்து அதிகமான பாரம் ஏற்றி வந்து எங்கள் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த கட்டுமான வேலைகளுக்கும் மற்றும் எல்என்டி, அதானி மற்றும் சிஎம்ஆர்எல் அதாவது மெட்ரோ வேலை, சென்னை மெட்ரோ வேலைங்களுக்கு, குடியிருப்பு கட்டுறவங்களுக்கு, சொந்தமாக வீடு கட்டுறவங்களுக்கு, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்பவர்களுக்கு அவர்கள் நிர்ணயிக்கிற அதிகப்படியான விலைக்கு விற்பனை செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுக்கு மிக மிக அருகாமையில் உள்ள ஆந்திர மாநிலத்தில் இருந்து கனிம வளத்தை சுமார் ஒரு 60 கிலோமீட்டர் தூரம் தான் எங்களுக்கு ஆந்திர மாநிலம். நாங்கள் அதனுடைய எல்லை பகுதியில் திருவள்ளூர் மாவட்டம் அமைந்து இருக்கிறதுனால 60 கிலோமீட்டர் தூரத்தில் தான் எங்களுக்கு ஆந்திர மாநிலம் இருக்குது. ஆனால் காஞ்சிபுரம் மற்றும் வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு மாவட்டம்னு பார்த்தா எங்களுக்கு 150லேருந்து 200 கிலோமீட்டர் தூரம் வருது. அது இல்லாமல் டோல்கட்டு, இந்த ஒரு 5-6 டோல்கட்டை வர தாண்டி பயணம் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வந்து நாங்கள் டீசல் இதெல்லாம் கணக்கு போட்டோங்கன்னா குறைந்த விலைக்கு நாங்கள் வைக்க முடியாது. அதனால் அருகாமையில் இருக்க அடுத்த மாநிலத்தை சேர்ந்த ஆந்திர மாநிலத்தில் கனிம வளங்களை முறையான முறையில் சேல் டேக்ஸ் கட்டி, விற்பனை வரி கட்டி நாங்கள் முறையான ஆவணத்தோடு தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு எடுத்துன்னு வந்து மேற்கொண்டு சொன்ன இந்த இதர அரசு வேலைகள் மற்றும் எல்லாத்துக்கும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆய்வு என்ற பெயரில் அதிகாரிகள் இந்த மாநில பார்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா ராயல்டி கொடுன்னு கேட்குறாங்க. ராயல்டின்றது ஒரு கனிம வளத்தை மலையிலிருந்து எடுத்து வர்றதுக்கு அந்த குவாரி உரிமையாளர்கள் தான் அந்த அரசாங்கத்துக்கு, இப்போ தமிழ்நாட்டில் குவாரி இந்த கனிம வளத்தை அவங்க வெட்டி எடுக்கிறதுக்கு அவங்க தான் அதுக்கு ராயல்டி கட்டணும். ஆனால் நாங்கள் அந்த கனிம வளத்தை அவங்க ராயல்டி அரசாங்கத்துக்கு அவங்க கட்டி அதை அரைச்சி கொடுக்கும்போது அது ராயல்டி நாங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான சேல் டேக்ஸ் வாங்கினா மட்டும் போதும். நாங்கள் அதை சேல் டேக்ஸ் கட்டி முறையான முறையில் தான் எடுத்துட்டு வரோம். இதனால ஐஜிஎஸ்டி 2.5%, 5% நாங்கள் ஜிஎஸ்டி கட்டோம்னா 2% நம்ம தமிழ்நாடு அரசுக்கு தான் வருமானம் வருது. நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தான் வருமானத்தை பெருக்கி கொடுக்குறோம். அதனால அரசாங்கத்துக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை. ஆனால் யாரோ ஒரு சில பேர், சில லாரி உரிமையாளர், குவாரி உரிமையாளர் தூண்டுதலின் பேரில் அரசு அதிகாரிகள் ஆய்வு என்ற பெயரில் இந்த ஆந்திர மாநில எல்லையை ஒட்டியுள்ள பார்டர்ல ஆய்வு என்ற பேர்ல எங்க வாழ்வாதாரத்தை ரொம்ப கெடுத்து இன்னைக்கு வஞ்சிக்க ரொம்ப பாதிக்கப்படுறோம். நாங்க சுமார் 300க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் இந்த சங்கத்தில் இருக்கிறோம். சுமார் ஒரு 1500-2000 லாரி மேல இதிலேயே ஒரு தொழிலா வச்சு செய்யறோம். இதுல சுமார் ஒரு 3000 லாரி ஓட்டுநர்கள் இதுல எங்க கிட்ட ஷிப்ட் முறையில் 2 முறை வேலை செய்யறாங்க. இந்த 3000 பேர் குடும்பம் பாதிக்கப்படுது, எங்களுடைய 300 பேரும் பாதிக்கப்படுறாங்க. இதே சார்ந்து இருக்கிற கட்டுமான தொழிலாளர்கள் சுமார் 1,00,000 பேர் மேல இந்த சென்னை மற்றும் புறநகர், திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் நார்த் மேட்டர் வட சென்னையில் நடக்கிற அனைத்து வேலைகளும் இதனால பாதிக்கப்படுது. இதனுடைய பாதிப்புகள் பொதுமக்கள் யாருக்கும் இடையூறு இல்லாம அறவழி முறையில
நாங்க எல்லாமே வந்து எங்களோட லாரியை வந்து அரசாங்கம் ஒரு கவன ஈர்ப்பு, அரசாங்கத்துக்கு எங்களுடைய நிலைமையை எடுத்து சொல்றதுக்காக நாங்க எங்க லாரிகள் எல்லாத்தையும் வேலை நிறுத்தம் செய்து அமைதியான அறவழியில நாங்க போராடின்னு வரோம். இது அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இதை நாங்க எல்லாமே பண்றோம். மேலும் இதனால ஆய்வுன்ற பெயர்ல இவங்க அதிகாரிகள் வந்து நாங்க கனிம வளம் ஒரு எம்சாண்டு ஒரு ஜல்லிகள் எடுத்து வந்தா கூட இவங்க மண் எடுத்துன்னு வராங்க. அது ஒரு கேஸை போட்டு அந்த லாரி உரிமையாளர்கள் மேலேயும் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் மேலேயும் எஃப்ஐஆர் பதிவு செய்து அவங்க வாழ்வாதாரத்தையே கெடுத்துடுறாங்க. இதை வந்து அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நாங்க வந்து அறவழி முறையில யாருக்கும் இடையூறு இல்லாம ஒரு தனியாருக்கு சம்பந்தப்பட்ட எங்களுக்கு சொந்தமான இடத்துல எங்களோட லாரிகள் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு வேலை ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். இது கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுறோம். இது அரசாங்கம் இதை வந்து பரிசீலனை செய்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தெரியப்படுத்தணும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது பாதிப்புகள்னா விலையேற்றம் ஏற்படும். இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க ஒரு எம்சாண்டு ஒரு டன்னு 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா இவங்க ராயல்ட்டி கொடுங்க, அதை கொடுங்க, இது கொடுங்க, பாரம் அதிக பாரம் ஏற்றி வரக்கூடாது அது வரான்னு சொன்னா 1000 ரூபாய்க்கு கொடுக்குற ஒரு கட்டுமான பொருள் 1500 இருந்து 2000 ரூபாய் வரையும் போகும். இதனால சுத்தமா கட்டுமான தொழில் சுத்தமா பாதிக்கப்படும். ஒரு சாதாரண மக்கள் வீடு நிச்சயமா கட்டவே முடியாது. அவன் கனவுல மேல வீடு கட்டிக்கலாம். பொதுமக்கள் தான் இதுல வந்து பாதிக்கப்படும். இது வந்து அரசாங்க கவனம் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கெட்ட பேர் வரும். இது வந்து இது அரசாங்கத்துக்கு நிச்சயமாக இது மாதிரி பண்ணாங்கன்னா இது வந்து எல்லா வேலையும் நிறுத்தமாயிடும். இன்னொன்று கட்டுமான பொருள் விளையாட்டுறதுனால அனைத்து வீடு கட்டுறவங்க எல்லாருக்குமே வந்து பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுவாங்க. இதுதான் அரசாங்கத்துக்கு தான் ஒரு கெட்ட பேர், யாரோ ஒரு தூண்டுதல் பேர்ல அரசாங்கம் கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக தான் இது யாரோ பண்றாங்க. இது அரசாங்கம் பரிசீலனை செய்து எங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தரணும்ட்டு உங்கள் அனைத்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைத்து பத்திரிகையாளர்களும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இன்னொன்னு, இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல இதுவரையும் எந்த கோரை மணல் மற்றும் சவுடு கிராவல் கோரை இயங்கல. இதனால்தான் நாங்க ஆந்திராவில இருந்து இயங்குற அந்த கோரையிலிருந்து தான் நாங்க வந்து எடுத்துட்டு வந்து இங்க வீடு கட்டுறவங்களுக்கான ஃபில்லிங், அதாவது வீடு கட்டினாங்களா அதுக்கு நம்ம நிரப்புறதுக்காக அந்த மாதிரி சவுடு இதெல்லாம் எடுத்துட்டு வரோம். அதையும் தட்டா இவங்க வீடு கட்டுறோம், இவங்களும் கோர விட மாட்டாங்க. அண்டை மாநிலத்திலிருந்து முறையான அனுமதி பெற்று நாங்க எடுத்துன்னு வந்தாலும் பிடிக்கிறாங்க. அப்ப எப்படிதான் வீடு கட்டுறோம், எப்படிதான் வீடு கட்டுவோம்? இப்ப லாரி தொழில் வந்து நாங்க எப்படிதான் நாங்க செய்ய முடியும்? எங்க தொழில் எப்படிதான் நாங்க நடத்துறது? எங்களை நம்பி இருக்கிற ஒரு 3000 லாரி ஓட்டுநர்கள் அவங்க அவங்க குடும்பத்தை பார்க்கணும். அதெல்லாம் பரிசீலனை செய்து அரசாங்கம் ஒரு நல்ல முடிவை எங்களுக்கு தரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். சம்பத்து